என்னடா ரொம்ப நாளா நமன்னு இருக்குன்னு யோசிச்சேன். கண்டென்ட் எதுவும் மாட்டிக்கிட்டான் ஒருத்தன். அதுவும் பல்கா மாட்டிருக்காங்க. ஏன்னா அவன் ஆளே கொஞ்சம் பல்கா தான் இருப்பான். ஒரு நிமிஷம், நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி, கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவியான்னு கேட்டேன். நான் எப்பலாம் இவனை வந்து ரோஸ்ட் பண்ணி வறுத்தெடுக்கலான்னு பார்ப்பேன். ஆனா அப்பெல்லாம் இவன் வந்து இன்னொரு ஹோட்டல்ல வறுத்து கொடுக்கறதெல்லாம் எடுத்து தின்னுட்டு இருப்பான். அதனால பெரிய கண்டென்ட்லாம் கிடைக்காம போகும். ஆனா இன்னைக்கு இவனை போட்டு வறுக்க போறீங்க. யார் தானே யோசிக்கிறீங்க? வேற யாரு? இந்த ஹோட்டல்லாம் நான் போயிட்டு சுட சுட ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார்ல, அதே மாதிரி இன்னைக்கு இவரே சுட சுட கண்டென்ட்டா நம்மள்ட்ட மாட்டிருக்காரு. புடிச்சு போட்டு சாப்பிடுறதா நம்ம வேலை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோ இந்தா நம்ம அண்ணனை தான் இன்னைக்கு வறுத்தெடுக்க போறோம். நல்லா சிக்கனை பிச்சு போட்டு எண்ணெயை ஊத்தி நல்லா பெப்பரை போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரி அண்ணன் சாப்பிடுவார்ல, அவர் ஸ்டைல்ல இன்னைக்கு அண்ணனை வறுக்க போறோம். அதாவது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ரீசெண்டா வந்து ஈது நடந்துச்சுல, அந்த ஈதுல வந்து மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யலான்னு போனாருங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்றாங்கன்னு சொல்லி நாங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அங்க ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. அது என்ன சம்பவங்கிறத கொஞ்சம் நீங்களும் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும். ஏங்க, அதாவது ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு குறிப்பிட்ட பொருள் எடுத்தோ இல்ல சாப்பாடோ எடுத்துட்டு போய் நீங்க நேரடியா போய் கொடுப்பீங்க. அதான் ஹெல்ப். ஆனா இவர் என்ன பண்றாரு? இந்த கார்ல உட்காந்துட்டு அதுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து ஒரு பிளாக் எடுத்துட்டு இந்த மாதிரி இல்லாத ஒரு ஏழைங்களுக்கு கொடுக்க போகும்போது என்ன ஆகும்னா, சில பல ரஷஸ் வந்து ஏற்படும். அந்த மாதிரி ஏற்பட இடத்துல அண்ணன் என்ன பேசிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இப்படி ஓசி சோறு வாங்கி தீங்கிறீங்க, இதுல அசிங்கமா இல்லையா? இந்த மாதிரி அண்ணன் வந்து ரியாக்ட் பண்ணி பேசிட்டாரு. என்ன இருந்தாலும் அப்படி பேசிருக்க கூடாது. அந்த வீடியோ திருப்பி ஒரு வாட்டி பாட்டுவாங்க. ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்குங்க. பாத்தீங்களா, இதுல அந்த வீடியோ எடிட் பண்ணானுங்க தெரியுமா? அவனும் எப்படி தான் எடிட் பண்ணிருக்கானுங்க. என்னமோ அந்த சின்ன பசங்க எல்லாம் பிடிச்சி இழுத்தது ஏதோ காமெடி மாதிரி அவங்களுக்கு ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டு பின்னாடி இவங்க எல்லாம் வந்து அந்த சின்ன பசங்களை கலாய்க்கிறாங்க. யார் இர்ஃபான் அவங்க ஒய்ஃப் எல்லாம் கலாய்க்கிறாங்க. அதுல வந்து ஒரு மாதிரி எமோஷன் காமெடி எல்லாம் போட்டு இந்த மாதிரி அந்த வீடியோவே வேற மாதிரி மாட்டானுங்க. ஏண்டா இதெல்லாம் நீ பண்ணும்போது உங்களுக்கே தப்பா தெரியலையாடா? உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையா? இத்தனை பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க. 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க. இது கூட நோட் பண்ண மாட்டீங்க இர்ஃபான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்படி மாசத்துக்கு ஒரு வாட்டி நீ மாட்டிக்கிட்டு இருந்தனா எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதே சமயத்துல நீ பண்றதை பார்த்து எங்களுக்குலாம் வந்து ஒரு மோட்டிவேஷனே ஆக மாட்டேங்குது. ஒரு காலத்துல உன்னை பார்த்து தான் நான் யூடியூபே ஆரம்பிச்சோம். இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர். ஆனா இன்னைக்கு என்ன நீ யூடியூப் ஆரம்பிச்சு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி ஒரு அசிங்கமான வேர்டை வந்து நீங்க இப்படி அசிங்கமா பண்ணாதீங்கன்னு சொல்லிடக்கூடாது. அது எங்களுக்கு ரொம்பவே மனசு உறுத்திருச்சு. அதனால இந்த வீடியோ ஃபுல்லாவே உங்களை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்க போறேன். கொஞ்சம் வலி தாங்கிக்கோனே. இவர் இந்த பிரச்சனை மட்டும் பண்ணலங்க. லைட்டா அந்த கார் அப்படியே யூட்டன் போட்டு லைட்டா திருப்பினீங்க அப்படின்னா அதே கார்ல வந்து ஒரு சில பல மாசங்களுக்கு முன்னாடி ஒரு வயதான பாட்டியை வந்து காரை வச்சு இடிச்சு போட்டு தள்ளிட்டாரு. ஸோ அளவு இர்ஃபான் வியூ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு போய் மக்களை செஞ்சு உதவி பண்ணலான்னு இருக்குங்க. பறக்குறோம். நீ கார் எடுக்காம இருக்கிறதே இந்த மக்களுக்கு பண்ற பெரிய உதவிடா. என்ன மக்களே, இந்த பஞ்சு புதுசா இருக்குன்னு தானே பாக்குறீங்க? இது நாங்க பேசல, எங்க குருநாதரா ஆகிய MTN தான் பேசியிருக்காரு. அதை பார்த்துறாங்க. காரை எடுக்காம இருக்கிறதே மக்களுக்கு செய்யற பெரிய உதவிடா. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கு. அந்த கேஸ் பாத்தீங்கன்னா பூகம்பம் மாதிரி வெடிச்சிருச்சுங்க. எங்கெல்லாம் வெடிச்சிட்டு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே வெடிச்சிருச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலங்க. ஏன் அப்படின்னா ஒரு உயிருங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. இதே நம்ம TTF பண்ணியிருந்தானா
லைட்டா அந்த பாட்டி முன்னாடி ஸ்பீடா போயிருந்தா கூட காரை வச்சு பிடிச்சிருப்பாங்க, ஏன்னா அந்த பாட்டியை இடிக்கிற மாதிரி போன அப்படின்னு. ஆனா இவர் அந்த பாட்டியவே இடிச்சிட்டாருங்க. அப்போ எந்த அளவுக்கு கேஸ் வந்து அவங்க நடவடிக்கை எடுத்துக்கணும் அதெல்லாம் எடுக்கவே இல்லை. இதைதான் ஒருத்தர் கேட்டாரு என்ன மாதிரி, யாரு, பிரியாணி மேன். டீச் கூகுள் டு லை. ஓகேவா, நீ வந்து கூகுள் கிட்ட போய் சொல்லித்தர. அது எப்படின்னா என்ன அவர் கொஞ்சம் ஹாஷா கேட்டுட்டாரு, நான் கொஞ்சம் பாசமா கேக்குறோம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். மக்களே, உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கும், என்னடா நீ ரொம்ப எல்லா யூடியூபர்ஸ் போட்டு பொழக்கிற அப்படின்னு கேள்வி இருக்கும். எனக்கு வந்து அவங்கள பிடிக்காம அப்படி இல்லைங்க, இந்த இவரை நான் மட்டும் பொழக்கல, எல்லா மக்களும் பொழந்திருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் வரும், கொஞ்சம் பார்த்தோம். இவர் பெரிய ஜமீன் பரம்பரை, அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது. நானும் பார்த்துக்கிறேன், எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுத்து பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரிலாம் கொடுத்து யாரையுமே பார்த்ததில்ல. எண்ணங்களை பொறுத்து அமைகிறதுன்றதை நான் சொல்லலை, நம்பிகள் நாயகமே சொல்லியிருக்காங்க. கைசூர் மகாராஜா பக்கத்தில் உட்கார வந்து எலிசபெத் ராணி, ஏன்னா 2 பேருமே வந்து காரை விட்டு இறங்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து கால் தரையில போட்டாக்கா வந்து அப்படியே கருத்து போயிடும்ல. பேரதே வரமாட்டுது, பேரத்தை மாத்தி தொலைய வேண்டியதானே. இன்ஃபார்மர் இவர் வருஷத்துல நம்மளுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருவாருப்பா. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். இந்த புது பணக்காரனுக்கும் பழைய பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களை நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னா அதை வந்து அடுத்த பாட்டி நீங்க பண்ணும்போது யோசிப்பீங்க, சரி பண்ண வேணாம், சரி அதுக்கப்புறமும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பண்ண மாட்டீங்க. இவர் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னா, மொதல் தப்பு காரை கொண்டு போய் ஒரு பாட்டி மேல அடிச்சது, 2வது தப்பு ஜெண்டர் ரிவீல் பண்ணது, 3வது தப்பு அப்புறம் குழந்தை பிறக்கிற இடத்துல போய் ஷூட் பண்ணது, 4வது தப்பு இப்போதான் ஏழை மக்களை வந்து கொஞ்சம் கொச்சமா பேசினது, 5வது தப்பு இப்ப அடுத்த மாசம் வந்துடும். இப்படி பல தப்புகளை பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு தப்பு பண்ணிட்டு ஜாலியா சுத்துறாரு அப்படின்னா இதுக்கு காரணம் யாரோ இருக்காங்க. அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கதாண்டா 2026 எங்க அண்ணன் வேலாயுதம் உள்ள வராரு. எங்கேயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட, கையில முறுக்கோட, நெஞ்சில தில்லோட ஒத்தையான்னு சமாளிக்கிறான் பாரு. யாருன்னு தான் நினைக்கிறீங்க? நம்ம தளபதி விஜய் தாங்க. நம்மளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவரே இப்ப ஆப்போஸ் பண்றதுக்கு என் தலைவன் பவர் ஸ்டார் வந்திருக்கான். என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அந்த வீடியோ பாட்டுவாங்க. மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் இதுவுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். எடுத்தோன்னே இல்லை, அதாவது பேசுகிறது வந்து மேடையில் பேசணும். அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு, வீரபாண்டி கட்டுரமாமா வசனம்லாம் பேசுகிறாரு. அது வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன். தளபதிக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கேலாம் போட்டி இல்லைங்க. இப்போ 2026 பவர் ஸ்டார் கூட தான் போட்டி. என்ன ஸ்பீச்சு, தம்பி நின்னாருன்னா தம்பிக்கு ஆப்போசிட் நான் எல்லாம் எந்த கட்சினாலும் நிற்பேன்னு சொல்லி பேசிட்டாருங்க. ஸோ 2026 யார் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி தப்பு பண்றவங்க ஒளிவாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை, நான் என்ன மாதிரியான வீடியோ பண்ணணும்னு சொல்லி எனக்கு நீங்களும் கொஞ்சம் கீழே சஜஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். நீங்க என்னோட வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்க அப்படின்னு. ஏன்னா 3 நிமிஷம் பார்த்துட்டு திடீர்னு வந்து திட்டிட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சாதகமா தான் பேசியிருப்பேன், அதை விட்டுறீங்களே என்ன பண்ண. எனிவே, ஸோ உங்க மனசை நான் எப்போ பிடிக்க போறேன்னு தெரியல. அது வரைக்கும் நீங்க என் மனசை பிடிச்சிக்கோங்க. அண்டில் தென் பாய், see you, டாடா.